Good morning, students. Good morning, sir. Good morning. Okay, let's start the session. ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? Sir. Yes, sir. ஓகே. ஓகே. டியூஸ்டே கிளாஸ் வந்து ரொம்ப இன்டரப்டடாக இருந்திருக்கும். ஐம் சாரி ஃபார் தட். டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் நடந்தனால. ஓகே. வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் we are going to learn about today's session, percentage. ஓகே. இந்த percentage அப்படின்ற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு டாபிக் அப்படின்னு நமக்கு ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான்.
பட் இந்த ஒரு டாபிக் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் எந்தெந்த மாதிரியான சம்ஸ் வருதோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இதிலிருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, மிக்சர் அண்ட் அலிகேஷன், பார்ட்னர்ஷிப், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், இந்த மாதிரி ஒரு 6 சாப்டரை இந்த பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம வெல்வெர்ஸ்ட் ஆகும்போது இங்க இருக்க எல்லா சாப்டரும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். இது நம்ம எப்படி எந்த அளவுக்கு இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து இதோட வேல்யூ நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜ் டேபிள், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆச்சா? ஸ்டூடெண்ட்ஸ், Yes, sir. ஓகே, அது படிச்சீங்களா? ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ், பர்சன்டேஜ் டேபிள் படிச்சீங்களா நீங்க? ஸ்கொயரு, கியூபு, பர்சன்டேஜ் டேபிள், டேபிள்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் இந்த நாளையும் நான் குரூப்ல போட்டு படிக்க சொல்லியிருந்தேன். படிச்சீங்களா நீங்க? கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலாமே. படிக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதெல்லாம் ஏன் படிக்க சொல்றேன்னா நம்ம பேங்கிங், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இது 3 பொறுத்தளவுக்கு ஒரு சம் அப்படின்னு ஆப்டிடியூட் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆப்டிடியூட்ல 3 திங் தான். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன், அடுத்தது கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விதம், மூணாவது சால்விங் டெக்னிக். இந்த 3 தான். அப்போ ஒரு சம் நம்ம பார்க்குறோம், அந்த சம்மில் கால்குலேஷன் இருக்கும், அந்த கொஷினை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அண்ட் தென் அது எந்த வகையில் சால்வ் பண்ணுறோம். இந்த இந்த ஒரு மெத்தடாலஜி தான் எஸ்எஸ்சி, பேங்கிங் அண்ட் ஆர்ஆர்பி இதை 3 நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அது ஏன் சார் நான் இது 3 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எஸ்எஸ்சி, பேங்கிங், ஆர்ஆர்பியில் வெரி வெரி ஃபியூ ஹவர்ஸ் தான் நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ 100 கொஷின்ஸ் லைக் எஸ்எஸ்சி சிஜிஎல் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஓகேங்களா? எஸ்எஸ்சியில் சிஜிஎல் அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க. இந்த எக்ஸாம்ல டோட்டலா 100 கொஷின்ஸ் இருக்கும். 100 கொஷினுக்கு சேர்ந்து உங்களுக்கு 60 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அப்போ 60 மினிட்ஸ்ல நீங்க 100 கொஷின்ஸ் பார்த்து நீங்க ஆன்சர் சால்வ் பண்ணிடணும். இதுல மேக் ஆப்டிடியூட்ல 25 கொஷின்ஸ் வரும். டயர் ஒன்ல, டயர் டூல 30 கொஷின்ஸ் வரும். அப்போ ஒரு கொஷினுக்கு நீங்க 1 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா கூட 25 மினிட்ஸ் ஆகும். இங்க ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா கூட 30 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? அப்போ ஒரு ஒரு கொஷினுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க 25 நிமிஷம் அப்படிங்கிறது டெஃபினட் ஆக போகுது. அந்த ஒரு நிமிஷத்துல அந்த சம் சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுடைய ஸ்கொயரு, கியூபு, பர்சன்டேஜ், டேபிள்ஸு இதெல்லாம் படிக்க சொன்னேன். இதெல்லாம் படிச்சீங்கன்னா தான் உங்களால கால்குலேஷன்ஸை வெரி வெரி ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ரீசனிங் சம்ஸ் வந்தாலும் இந்த இங்க இருக்க எல்லா சாப்டர்ஸ்குள்ளார தான் இருக்க போகுது. ஸோ இந்த நாளையும் ஃப்ரம் டே ஒன், இன்னையிலேருந்து டே ஒன் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இன்னையிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட வித்தின் 10 to 15 டேஸில் இங்கே இருக்க எல்லா சம்ஸையும் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியல. இது ஒன்றும் புதுசு கிடையாது, ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். பட் நம்ம காலேஜுக்கு வந்திருப்போம், காலேஜ்லாம் போனதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக நம்ம டச் கூட பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ தட் அது வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ரிவிஷன் தான் பண்ண போறோமே தவிர புதுசா படிக்க போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ
எந்த அளவுக்கு இந்த 4 சாப்டருக்கு நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் டு 1.5 வீக்ஸ்ல எஃபோர்ட் போடுறீங்களோ அது உங்களோட கால்குலேஷனுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? எல்லாம் பண்ணுவீங்களா? Yes, Yes, sir. sir. தேங்க்யூ. Before we going to start the session, we'll get into a small quote. Okay, a cat that dreams of becoming a lion must lost its appetite for rat. Okay, இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, to achieve greatness, you must let go of old habits that could hold back your progress. Okay, ஒரு கேட்டுக்கும் சிங்கமாகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது அதோட பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டு அது சிங்கத்தை போல கர்ஜனையும் சிங்கத்தை போல வேட்டையாடுற திறமையும் அதோட வாழ்க்கையில ஒரு அங்கமா ஒரு பழக்க வழக்கமா மாத்தி அந்த அதோட வாழ்க்கையில ஒரு பழக்க வழக்கமா மாத்தி அந்த கிராஃப், அதாவது கேட்டோட லைஃப்ல சிங்கமா மாறுறதுக்கான கிராஃபை நாள்தோறும் பழக்கும்போது டெஃபினெட்லி ஒன் டே கேட் பிகம் லயன். அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் ஆகலான் இருந்திருக்கும். ஆர்ஆர்பி படிக்கிறவங்களுக்கு ட்ரெயின் மேனேஜர் ஆர் எனி அதர் போஸ்டிங் சார். பேங்கிங் படிக்கிறவங்களுக்கு ஒரு பிஓ ஆகலாம் அப்படின்னு தோணிருக்கும். அதுக்கு நம்ம இன்றைக்கு இருக்க சுச்சுவேஷன் டெஃபினெட்லி இப்படியே இருந்தோம்னா நம்மளால ஆக முடியாது. அப்போ நம்ம படிக்கக்கூடிய காலத்திலேயே ஒரு ப்ரிவென்டிவ் ஆஃபீஸராகவோ ஒரு ட்ரெயின் மேனேஜராகவோ அல்லது ஒரு ப்ரிவென்டிவ் ஆஃபீஸராகவோ நம்ம ஒரு நாளும் நம்மளை மேனிஃபெஸ்ட் பண்ணி டெவலப் எந்திரிக்கும் பொழுது காலையில் எந்திரிக்கணும் அட்டன் பண்ணுறோம். நான் ஒரு நாள் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸராக ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக ஆர் எனி அதர் போஸ்டிங் ஃப்ரம் ரயில்வேஸ். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ட்ரீம் என்னவா இருக்கோ அப்படிங்கிறத காலையில் எந்திரிக்கிறீங்க, அதை ஒரு நிமிஷம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அப்புறம் அதுக்காக உழைக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் எவ்வளோ நேரம் உங்களுக்கு அவங்களுக்கான டைம் நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ கொடுக்கலாம், ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. டெஃபினெட்லி இந்த மேனிஃபெஸ்டேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் நினைச்ச போஸ்ட் இந்த வருஷமே அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, அதுக்கு கிரீன் இங்க் அகாடமி சார்பா பெஸ்ட் ஆஃப் லக் டு யூ. ஓகே, அந்த பர்சன்டேஜ் டேபிள் அண்ட் தென் ஓகே, இந்த பர்சன்டேஜ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நார்மல் மெத்தட் லைக் இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுக்குறேன், ஓகேங்களா? அதை நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம பர்சன்டேஜ் டேபிள் மனப்பாடம் பண்ணி ஆஃப்டர் அதுலேருந்து சால்வ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவில் பாருங்க. 50% ஆஃப் 130 ப்ளஸ் 25% ஆஃப் 64. இதோட ஆன்சர் என்ன? சேம் கொஸ்டின் இங்கே எழுதுறேன். 50% ஆஃப் 130 ப்ளஸ் 25% ஆஃப் 64. ஓகேங்களா? இப்போ ஒரு டைமர் எடுத்துச்சு சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம ஸ்கூல்ஸ் படிக்கும்போது எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம்னா 50%னா 50 டிவைடட் பை 100 இன்ட்டு 130 ப்ளஸ் 25% 25 டிவைடட் பை 100 இன்ட்டு 64. இதுக்கப்புறம் ரெண்டே சால்வ் பண்ணுறோம். இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணியிருப்போம். 5 இன்ட்டு 13 65 ப்ளஸ் 125 is 25, 425 is 100, 1 4 is 4,
16 4 சார் 64. இங்கே 16 65 65 + 10 75 75 + 6 81. ஓகேங்களா? இப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் இத்தனை வருஷம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கோம். கரெக்டா? கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட? Yes, sir. நாம ஒரு பர்சன்டேஜ் டேபிள் இதுக்கு அடுத்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். அந்த பர்சன்டேஜ் டேபிள் படிச்சதுக்கு அப்புறம் இந்த சம்மனை எப்படி சால்வ் பண்றேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த 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 பகுதி அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் வரும். ஓகே. ஒன் ஈக்குவல் டு 100%. 1/2 equal to 50%. 1/3 equal to 33.33%. 1/4 equal to 25%. 1/5 equal to 20%. 2/3 is equal to 66.66%. 3/3 is equal to 1. 1 means 100%. Then 1/4. 2/4 now 2. 2 divided by 4. 1 2 is 2. 2 2 is 4. 1/2 is equal to 50%. Then 3/4. 75%. 4/4 is equal to 100%. 1/5. 2/5 is equal to 40. 3/5 60. 4/5 80. 5/5 100. இதை அப்படியே காப்பி பண்ணுங்க உங்களோட நோட்டில். இது எக்ஸ்பிளனேஷன் அடுத்தது சொல்கிறேன். காப்பி பண்ணிட்டு சொல்லுங்க, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். காப்பி பண்ணியாச்சா? ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி பண்ணியாச்சா? Yes, sir. Yes, sir. ஓகே. இப்போ நாம அந்த பர்சன்டேஜ் டேபிளில் ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 ஈக்குவல் டு 50% அப்படின்னு நம்ம படித்தோமா? இந்த 1/2 அப்படிங்கிறது எப்பவுமே இது டினாமினேட்டர், இது நியூமரேட்டர். ஓகேங்களா? இந்த டினாமினேட்டர் பிளேஸ் ஏ பேஸ் பேஸ் வேல்யூ. இது பேர் பேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். பேஸ் வேல்யூ. ஓகேங்களா? இந்த பேஸ் வேல்யூ வச்சு நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒருத்தர் வேலைக்கு போறாரு. அந்த இடத்துல அவரோட சேலரி இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு சினாரியோல இந்த பேஸ் வேல்யூ அப்படிங்கிறது இங்கே 2 இருக்கு. அடுத்த வருஷம் 50% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 50%க்கான பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/2. அப்போ 2ங்கிற பேஸ் வேல்யூல இருந்து எத்தனை சதவீதம் எத்தனை பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது? ஒரு பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 2 + 1 =
3. இது அவரோட நியூ சேலரி, இது அவரோட ஓல்டு சேலரி. இதே மாதிரி இந்த வருஷம் அவரோட சேலரி, இந்த வருஷம் அவரோட சேலரி வந்து 33.33% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ 33.33% அப்படிங்கிறது என்ன ஃப்ராக்ஷன் வேல்யூ? 1/3. அப்போ பேஸ் வேல்யூ அவரோட கரண்ட் வேல்யூ அப்படிங்கிற கரண்ட் சேலரி அப்படிங்கிறது 3 அப்படின்னா 3 + 1 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 + 1 அப்படிங்கிறது 4/3. அப்போ 3ங்கிறது 90 ருபீஸ். அதாவது கரண்ட்ல அவர் வந்து 90 ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அடுத்த வருஷம் 120 ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஐ மீன் 3 is 3, 3 3s are 9, 30. அப்போ நம்ம நியூ சேலரி எவ்வளோ? 4 into 3 30, 4 3s are 12, 120 ருபீஸ் அப்படிங்கிறது அவரோட நியூ சேலரி. இந்த மாதிரி அந்த பர்சன்டேஜ் டேபிள்ல இருந்து நம்ம டைரக்டா இந்த வேல்யூ எடுத்து போடுறோம். அந்த வேல்யூக்கான ருபீஸோ அது இல்லை என்ன வேல்யூவோ பேஸ் வேல்யூ அவங்களே சம்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. சம்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினெட்லி இதை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதர் ஃப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷனோ பண்ணும்போது நமக்கு வித்தின் 1 or 2 ஸ்டெப்ஸில் நமக்கு ஆன்சர் வந்துடும். இதுதான் இந்த பர்சன்டேஜ் டேபிளோட முக்கியமான பங்களிப்பு. பர்சன்டேஜ் அப்படின்ற சாப்டர் மட்டும் கிடையாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், நம்ம முன்னாடி சொன்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்பீட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், இந்த மாதிரி எல்லா சாப்டரும் நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த பர்சன்டேஜ் டேபிளில் டெஃபினெட்லி நெக்ஸ்ட் 1 or 2 கிளாஸஸ்க்குள்ளார நீங்கள் ஒரு அளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க. சாலிடாக 15 to 20 கிளாஸ், சரி 15 டேஸ்க்குள்ளார ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ், டேபிள்ஸ், பர்சன்டேஜ் டேபிள் இது எல்லாமே ஃபிங்கர் டிப்பு நீங்கள் கொண்டாந்து வச்சே ஆக வேண்டும். ஓகே, இதான் இந்த பர்சன்டேஜ் டேபிளோட மொத்த ஆக்டிவிட்டீஸும். ஸோ இந்த பர்சன்டேஜ் டேபிள் இது மட்டும் சொல்லிட்டீங்கன்னா இதை நெக்ஸ்ட் பண்ணுறேன். அதோட சேர்ந்து அதையும் காப்பி பண்ணிக்கோங்க உங்களோட இதில். ஓகே, 1/5 முடிச்சிங்களா? அடுத்து 1/6 = 16.66. 1/7 is equal to 14.28. 1/8 is equal to 12.5. 1/9 is equal to 11.1111. 1/10 is equal to 1/10. 1/11 is equal to 9.09. 1/12 is equal to 8.23. 1/13 is equal to 7.69. 1/14 is equal to 7.14. 1/15 is equal to 6.66. 1/16 is equal to 6.25. 1/17 is equal to 5.88. 1/18 is equal to 5.55. 1/19 is equal to 5.26. 1/20 is equal to 5%. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு சொல்லுங்க. அடுத்தது பேலன்ஸ் ஷீட் எழுதி போகிறேன். Yes, sir. Okay. One by 20 வச்சுமா? 1/21 is equal to 4.76. 1/22 is equal to 4.54. 1/23 is equal to 4.34. 1/24 is equal to 4.16.
equal to 0.025%. Then இதை காப்பி பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது அதுலேருந்து டெரைவ் பண்ணி வர ஆன்சர்ஸை நான் எழுதி போடுறேன். 3 மட்டும் கிடையாது. இல்லையாச்சா? sir, Yes, sir. ஓகே, இப்போ 1/6 அப்படின்னா 16.66 படிச்சாங்க. 2/6க்கு என்ன சார் வேல்யூ? 1/6 அப்படின்னா 16.66. 2/3 இந்த வேல்யூ இன்டூ 2 பண்ணீங்கன்னா 16.66 into 2. 6 to 12 plus 1, 13. 6 to 12 plus 1, 13. 2 and 2 plus 1, 3. அப்போ some values of 33.33 அப்படின்னு ஹோல்சமாக எடுத்துக்கோங்க. 33.33 ஓகேங்களா? சரி 2/6 2/6 இது எடுத்துக்கலாம். 2/6 ஓட வேல்யூ 33.33. தென் 3/6 50%. 4/6 2/3 66.66. 6/6க்கு 100%. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த 6 மட்டும் இந்த அடுத்த இதில் அழிச்சேன்னா தெளிவாக எழுதி போடுறேன். 6 மட்டும் தெளிவாக தெரியுதா இல்லைன்னா சொல்லுங்க. அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட் எழுதி போடுறேன். 1/6 வேல்யூஸ் ஃபுல்லாக புரியுதுங்க இது சார். எப்படி எழுதுறீங்க? ஓகே, இது எப்படி எழுதுறீங்கன்னா 1/6 போட்டு 16.66 போட்டு அடுத்து 1/7 போயிருப்பீங்க. 1/6க்கு நேராக எழுதிட்டே வாங்க. 1/6 2/6 3/6 இந்த மாதிரி எழுதிட்டே வாங்க. அப்போதான் உங்களுக்கு படிக்கும்போது இந்த 1/6 ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மொத்த வேல்யூஸும் டக்குன்னு படிக்க முடியும். கசகசன்னு எழுதி வச்சிட்டிங்கன்னா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இங்கே ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியது எல்லாமே பேஸ் வேல்யூஸ் தான். இப்போ அதுலேருந்து 2/6 அப்படின்னா அதோட வேல்யூ அந்த வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3/6னா அந்த வேல்யூ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். அதோட வேல்யூ 4னா சாரி 4/6னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். இதே தான் இங்கே உங்களுக்கு டெரிவேட்டிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எழுதியாச்சா? சார் அடுத்தது 1/7. 1/7னா 14.28. 2/7 அப்படின்னா 28.56. 3/7 அப்படின்னா 28.56 into 3. 14.28 into 3. 8 3s are 24. 3 2s are 6, 7, 8. 4 3s are 12. 3 1s are 3 plus 1, 4. 42.84. 4/7 கேட்க மாட்டாங்க. 4/7, 5/7, 6/7 இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வேல்யூஸ் இதுக்குள்ளே வந்துடும். 1/7, 2/7, 3/7 இதுக்கெல்லாம் நின்றோம். அடுத்து 1/8 is equal to 12.5. 2/8 is equal to 20. சரி 2/8னா இதை கேன்சல் பண்ணலாம். 1 2 4 2 சரி 1/4க்கான வேல்யூ
25%. Then 1 by 8, 2 by 8, 3 by 8. 3 by 8 na 37.5. 4 by 8. 1 4 is 4, 2 4 sorry 8. Up to 50%. 5 by 8. 62.5. 6 by 8. 3 to 6, 4 to 8. 3 by 4. 1 by 4 ka 25 na 3 by 4 ka 75. 7 by 8. 7 by 8 na 12.5 into 7. 12.5 into 7. 5 7 is 35. 7 to 14 plus 3, 17. 1 7 is 7 plus 1, 8. About 87.5. 8 by 8 for 1 or 100%. எழுதிக்கோங்க. இதெல்லாமே நம்ம டெரைவ் பண்ணி வர ஆன்சர்ஸ் தான் இதில். ஆனால் இது எல்லாமே டெஃபினெட்லி நீங்கள் மனப்பாடமாக வச்சுருக்கணும். ஒரு ஒரு தடவையும் நம்மளுக்கு நம்ம பண்ண மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணி போடக்கூடாது. எதையாச்சும் சொல்லுங்க, அடுத்த சொல்கிறேன். எழுதியாச்சா? Yes, sir. அடுத்தது இப்போ 1/7 படித்தீங்கல்ல, 14.28. இதோட இன்ட்டு டினாமினேட்டர் இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 14 வருமா? 14 வேல்யூ என்ன? 28. சரி இன்ட்டு இன்ட்டு 1/7 அப்படிங்கிறது 14.28. 1/14னா இந்த வேல்யூஸ் 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7.14 கிடைக்கும். அப்போ 7ஐயும் 14 ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். இதே மாதிரி 1/9 is equal to 11.1111, otherwise 11 1/11. இப்போ 9 அப்படின்னா 11th ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/11 அப்படின்னா 9.09 சரிங்களா, அல்லது 9 1/9 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டு ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாமா? அப்போ 1/9 is equal to 11.1111 or 11 1/11. இப்போ 2/9 is equal to இந்த வேல்யூ 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 32.22. 3/9 is equal to 33.33. 4/9 is equal to 44.44. 5/9 is equal to 55.55. 6/9 is equal to 66.66. 7/9 is equal to 77.77. 8/9 is equal to 88.88. 9/9 is equal to 100%. இது டக்கு டக்குன்னு காப்பி பண்ணுங்க. அடுத்தது 1/9 11ஓட எழுதி போடுறேன். Done, sir. தேங்க்யூ. அடுத்தது 9th பார்த்தோமா? 1/9 பார்த்தோமா? 1/11
9.09. 2 by 11 into 2 potential 90 is 18.018. 3 by 11 27.27. 4 by 11 36.5 by 11 45.6. 6 by 11 7 by 11 8 by 11 9 by 11 10 by 11 11 by 11 100%. டக்குன்னு கட் பண்ணிக்கோங்க. Answer. ஓகே, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ்லையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேல்யூஸ் மட்டும் எழுதி போடுறேன். 11 முடிச்சாச்சு. 4 by 9 7. ஓகே, ஆல்மோஸ்ட் டன். அப்போ இப்போ உங்க கையில பர்சன்டேஜ் டேபிள் வந்துருச்சு. இந்த பர்சன்டேஜ் டேபிளை நீங்க டெஃபினெட்லி மனப்பாடம் பண்ணியே தான் ஆகணும். மனப்பாடம் பண்ணீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சம் நம்ம சால்வ் பண்ணுவோமா? இப்போ இந்த சம் எடுத்துக்கலாம். நீங்க உங்களோட பர்சன்டேஜ் டேபிளை பார்த்தே சொல்லுங்க. ஓகேவா? 50% அப்படின்னா என்ன ஃப்ராக்ஷன் வேல்யூ? 1/2. ஓகே, 1/2 into 130 plus 25% என்ன ஃப்ராக்ஷன் வேல்யூ? 1/4. 1/4 into 64. கேன்சல் பண்ணலாமா? 1 4 is 4, 16 4 is 64, 1 2 is 2, 6 2 is 12, 65. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 81. இதை சால்வ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு? இதில் நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன விதம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படிங்கிறது யாராச்சும் ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட தான் நார்மல் மெத்தடுக்கும் இப்போ அந்த பர்சன்டேஜ் டேபிள் மனப்பாடம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ண டெக்னிக்கும் எவ்வளோ வித்தியாசமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க? எது ஈஸியாக இருக்கு? இதில் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் சார். நியூ மெத்தட். ரொம்ப டைம் சேவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு சமயம் நம்ம டைம் சேவ் பண்ணி போகும்போது தான் ஏதாச்சும் ஒரு கொஷின் 2 கொஷின் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைம் இந்த மாதிரி டெக்னிக்ஸ், இந்த மாதிரி கால்குலேஷன் ட்ரில்ஸ், பர்சன்டேஜ் டேபிள், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் படிச்சு இருக்கிறது மூலியமா டெஃபினெட்லி நமக்கு நிறைய டைம் மிச்சமாகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு ஒரு 2-3 சமயம் பர்சன்டேஜ் டேபிள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். டக்குன்னு சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஓகே, percentage of 72. இது அப்படியே நீங்க நான் கொஸ்டின் எழுதுறேன், நீங்க சால்வ் பண்ணுங்க, ஃபைனலா ஆன்சர் எனக்கு சொல்லுங்க. Percentage of 800. 5.26% of 81. 62.5% of
64. ஓகே, டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. சால்வ் பண்ண முடியல சார், தெரியல சார் இது எப்படி அப்படின்னு நாம் இங்கே சால்வ் பண்ணணும். அதை ரிப்பீட் பண்ணுங்க. நாளையுமே சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. சால்வ் பண்ண முடியாத போது நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. ஓகேவா? நாளை நான் சால்வ் பண்ணுவோம். இல்லை நீங்களே பண்ணிட்டீங்களா? என்ட்ராய் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு என்னாச்சு? சால்வ் பண்ணிட்டீங்களா கொஷினை? ஹலோ சார் சால்வ் பண்ணியாச்சா? லாஸ்ட் கொஸ்டின் கம்மிங் சார். லாஸ்ட் கொஷின் எழுதி போட்டிருந்தேன். 4% ஆஃப் 800 ஒன்று, தென் 5.26% ஆஃப் 81. அது அழிஞ்சிருச்சு. சரி ஓகே. அந்த எக்ஸாம்பிள் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் அந்த 3 சம்ம உங்களால் சால்வ் பண்ண முடிச்சா சார்? சார் ஓகே, அது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்க? பர்சன்டேஜ் டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸை பார்த்து பார்த்து சால்வ் பண்ணீங்க. ஆமாங்க சார். ஓகே, தேங்க்யூ. அப்போது அந்த பர்சன்டேஜ் டேபிளில் 1 or 2 கிளாஸஸ்குள்ளார நீங்கள் மேப் பண்ண முடியுங்க. ஓகே, இந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கில் ஒரு 5லேருந்து 6 கான்செப்ட் தான் சார் இருக்குது. பர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக்குள்ளார 5லேருந்து 6 கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட்டு அன்னோன் வேல்யூஸான எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கிறது. தேர்டு, செகண்டு
percentage value increase ஆகுது, percentage value decrease ஆகுது. Then votes based sum, population based sum, lots based sum, price to consumption is equal to expenditure. இவ்வளோதான். இந்த ஒரு 6 கான்செப்ட் தான் நம்ம பர்சன்டேஜ் டாப்பிக்கில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இந்த 6 டாபிக் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸை ரிப்பீட் ஆக போகுது. நம்ம பார்க்குற சம்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ஆக்சுவலாக நீங்கள் எல்லோரும் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கான புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ தட் நீங்கள் அந்த புக்கை வாங்கி ஒவ்வொரு கிளாஸ் நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் இருக்க சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? நான் இப்போ அடுத்து ஒரு 2லேருந்து 3 சம் சால்வ் பண்ணுறேன். நம்ம செஷன் ஓவர் ஆனதுக்கான டைம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எண்ட் ஆஃப் தி டைம் மொமெண்ட் நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஆப்டிடியூடுக்கு நம்ம என்ன புக் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் அந்த புக்கை வாங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மாடல் சொல்லி கொடுக்குறேன்னா அந்த புக்கில் அந்த மாடல் அந்த டாபிக் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நிறைய மாடல்ஸ் ஆஃப் சம்ஸ் பார்ப்பீங்க. அதில் உங்களுக்கு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா ஈஸியாக அகாடமிக் ரீச் அவுட் பண்ணுங்கள். நானும் இல்லை எனி அதர் ஆப்டிடியூட் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் அதுக்கான ஆன்சர் கொடுப்பாங்க, அதுக்கான டீட்டெயில் சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னன்றது வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வி வில் டிஸ்கஸ். ஓகே, த வெரி ஃபர்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் உங்களுக்கு பார்த்ததையும் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் படிங்க பார்ப்போம். இஃப் 70% of A is 42% of B and B is X% of A, then the value of X. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 70% of A is 42% of B கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா B is X% of A, Xோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் கொடுத்துருக்க கொஷினில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதுறேன். 70 divided by 100 of A equal to 42 divided by 100 of B. Okay, A-வும் B தான் எனக்கு தேவை. A by B is equal to இந்த 100 இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். 6 ஆன்சர் 42, 10 ஆன்சர் 70, 3 to 6, 5 to 5 to 10. அப்போ 3 divided by 5. ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, பியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, B is X% of A. பியோட வேல்யூ என்ன 5, X தெரியாது 100 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன 3, அது இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போது X மட்டும்தான் எனக்கு தேவை. இந்த இருக்கு 5, 100 இங்கே மேலே கொண்டு போனால் 5 into 100 500. இந்த 3 கீழே கொண்டு வந்தோம்னா 3, 500 divided by 3. X equal to 500 divided by 3%. இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சு. இது யாருக்காச்சும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? ஜஸ்ட் இது மாதிரி ஃபர்ஸ்ட் மாடல் சொன்னால எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கிறது, அதில் இது ஒரு மாடல், ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல். காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த விஷயம் போ. If A is 28% more than B and C is 25% less than the sum of A and B, then by what percentage will C be more than A? கரெக்ட், 1 டெசிமல் பிளேஸ். ஓகேங்களா? இப்போ நமக்கு 3 வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த 3 வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி அன்னோன் வேல்யூஸ் இருக்கும்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூக்கு நம்ம 100% ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன பர்சன்டேஜ் கூடுது என்ன பர்சன்டேஜ் குறையுது அப்படிங்கிறது அந்த பேஸ் வேல்யூவான 100லேருந்து நம்ம எடுத்து சால்வ் பண்ணும்போது டெஃபினெட்லி இந்த சம் வெரி வெரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு 3 வேல்யூமே தெரியாது, ஏவும் தெரியாது, பியும் தெரியாது, சியும் தெரியாது. பட் கொஸ்டின் ஒரு தடவை 2 தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா
நம்ம பேஸ் வேல்யூ எந்த இடத்துல பிளேஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ ஏ பி சி. ஓகேங்களா? கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ இஸ் 28% மோர் தென் பி. பியோட ஏ 28% அதிகமாக இருக்கு. அப்போ பியோட வேல்யூ என்ன எனக்கு தெரியாது. இப்போ நான் சி பார்க்குறேன். சி இஸ் 28% லெஸ் தென் தி சம் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏவும் பியும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு என்ன வேல்யூ வருதோ அதோட 25% லெஸ் தென் தான் சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு எந்த இடத்துல அதோட பேஸ் வேல்யூ 100ன்னு வச்சா எனக்கு இந்த 3 ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு பேசிக் ஐடியா இருக்கா? ஏக்கு வைக்கலாமா, பிக்கு வைக்கலாமா, சிக்கு வைக்கலாமா? சரி, ஓகே. நான் இந்த இடத்துல பிக்கு சார் கேட்கல, நீங்க பேசுறது தெளிவா. பிக்கு வைக்கலாம் சார். சூப்பர். பிக்கு வைக்கிறோம். ஏன்னா பி அப்படிங்கிற ஒரு ஒரு அன்னோன் வேல்யூக்கு 100 அப்படின்ற ஒரு பேஸ் வேல்யூ வைக்கும்போது எனக்கு ஏ கிடைச்சிரும். அப்போ ஏவும் பியும் ஆட் பண்ணோம்னா நமக்கு சி வந்து 25% லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை பார்த்தீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, எந்த இடத்துல பேஸ் வேல்யூ வைக்கலாம்னு ஃபைனல் பண்ணிட்டீங்க. பேஸ் வேல்யூ பி ஃபார் 100% வச்சாச்சு. ஏ இஸ் 28% மோர் தென் பி. அப்போ இதுல இருந்து 28% அதிகமா இருக்கும் ஏ அப்படிங்கிறது. அப்போ 28% 100% ஒன்ங்கிறது 100%. 28% இஸ் ஈக்குவல் டு 128. 128. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 228. இதுல 25% லெஸ் தான் சொல்லியிருக்காங்க. 25%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 1/4. 1/4. இப்போ லெஸ் தானா மோர் தானா? லெஸ் தான். 1/4ல லெஸ் தானே என்ன பண்ணி சொல்லியிருக்கேன்? பேஸ் வேல்யூ இது சேஞ்ச் ஆகக்கூடிய வேல்யூ. பேஸ் வேல்யூ 3/4 முடிஞ்சு. 3/4. 1 4 is 4. 5 4 are 20. 2 7 4 are 28. 7 3 are 21. 5 3 are 15 plus 2 17. அப்போ 171 முடிஞ்சா. இப்போ நமக்கு மூணு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. பட் கொஸ்டின்ல நம்ம என்ன கண்டுபிடிச்ச சொல்லியிருக்காங்க? தென் பை வாட் பர்சன்டேஜ் சி வில் பி மோர் தென் ஏ. இப்போ 171க்கும் 128க்கும் டிஃபரன்ஸ் பார்க்குறோம். 8 2 10 11 11 3 8 6 2 5 43. கரெக்டா? அப்போ ஏக்கும் பி சிக்குமான வித்தியாசம் 43. இந்த 43 டிவைடட் பை C will be more than A. Okay. 43 divided by 128 into 100. இப்போ இந்த வேல்யூ நீங்க டெசிமல் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 4300 divided by 128. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 3.28 சம்திங் இந்த மாதிரி ஒரு வேல்யூ போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை கரெக்ட் பண்ணி டெசிமலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா 4% அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நான் அதோட ஆப்ஷன்ஸோடு எடுத்துகிட்டு வரேன். ஏபிசிடி 4 ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ தட் நம்ம பாதி கொஷின்ஸ் சால்வ் பண்ணும்போதே நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த பேங்கிங் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பொறுத்தளவுக்கு நமக்கு கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ்குள்ளார இருந்து டக்குன்னு நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணோம்னா பாதி இவ்வளவு தூரம் சால்வ் பண்ண அவசியமே கிடையாது. பாதி கொஷின் சால்வ் பண்ணதுக்கு அப்புறமே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சுனாவே ஏபிசிடியில இருந்து எதை நெக்லெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது அடுத்த கிளாஸில் ஏபிசிடி அந்த 4 ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ தட் அது இன்னும் எவ்வளோ வேகமாக நம்மளால் சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இதை அப்படி காப்பி பண்ணிக்கோங்க.
சால்வ் பண்ணியாச்சா? சார் ஓகே, இந்த சம் நீங்க சால்வ் பண்ணுங்க. உங்களால முடியுதுன்னு பார்ப்போம். நீங்க சால்வ் பண்ணுங்க, நானும் இங்க சைலண்டா சால்வ் பண்றேன். ஆஃப்டர் தட் 2 பேரும் இங்க ஆன்சர் வந்து கரெக்டா மீட்டா செக் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணியாச்சா? சால்வ் பண்ணியாச்சா? நான் சால்வ் பண்ணியாச்சாடா? டவுட் சார் இது. ஆ, சொல்லுங்க. டி வந்து பேஸ் வேல்யூ எடுக்கிறோமா சார் 100%? ஆமா. சி வந்து மோர் தென் அப்படின்னா 30 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆமா. அப்போ ஏ வந்து மோர் தென் 20னா 120 போடக்கூடாதாங்க சார்? அது வந்து எதுல இருந்து மோர் தென் 20 கேட்டிருக்காங்க உங்களுக்கு? ஏஸ் 20% மோர் தென் பி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்சுவலி நமக்கு பி என்னன்னு தெரியாது. அப்போ பி ஏது நான் சில இருந்து டிரைவ் பண்ண போறேன். அப்போ 40% பிக்கும் சிக்கும் ரிலேஷன் சார்? பி இஸ் 40% லெஸ் தென் சி. இப்போ நீங்க சி வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க 130. அதுல இருந்து 40% லெஸ் தென் தான் பி. ஆனால் 78 கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? நீங்க வந்து நீங்க
சொல்லுங்க. 78 இருந்து ஏவை வந்து 78லேருந்து ஏங்கிறது 20% மோர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மோர் தென்னா 1/5 6/5 வச்சு 6/5 இன்ட்டு 78 சால்வ் பண்ணி 93.6 கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர். ஓகே. ஓகே, இந்த சம் எல்லாமே சால்வ் பண்ணிட்டீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இதே அடுத்த கிளாஸ்ல இதே மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இன்னும் 2 சம்ஸ் கொண்டு வரேன். தென் அடுத்தடுத்த மாடல்ஸ் நம்ம லேர்ன் பண்ணலாம். இந்த செஷன் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். பிஃபோர் வி ஆர் கோயிங் டு எண்டிங் த செஷன், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் கிரீனிங் அகாடமி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அண்ட் தென் உங்களுக்கு இப்போ ஒரு லிங்க் போடுறேன். அந்த லிங்க்ல நீங்கள் அகாடமியில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் அதில் நீங்கள் அந்த நம்பரை வந்து அகாடமிக்கு நீங்கள் அகைன் நீங்கள் ஒன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னைக்கு நடந்த செஷன் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதுனா டவுட்ஸ் இருந்தால் இப்போ நீங்கள் சொல்லலாம். இது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல சார், நீங்கள் எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் எனக்கு இது ஒரு கிளாஸ் சொல்லுங்கள் அப்படின்னா டெஃபினெட்லி ஐ வில் டெல் யூ. ஓகே, பிகாஸ் ஃபவுண்டேஷன் நம்ம நல்லா போட்டுட்டோம் அப்படின்னா எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சம்ஸ் வந்தாலும் நம்ம வெரி வெரி ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இன்னைக்கு நடந்த செஷன்ல யாருக்காச்சும் எதுனா டவுட் இருக்கா? சார் ம் சார் சொல்லுங்க சார். சார் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சார். சார் ரொம்ப ஸ்பீடா இருக்கிற மாதிரி இருக்கு சார், கொஞ்சம் வந்து ஸ்லோ ஓகே பண்ணுங்க சார், இதே தான் கேட்டேன். ஓகே 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 சார், நெக்ஸ்ட் கிளாஸ் டெஃபினெட்லி குறைச்சிக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக நடத்தலாம். அடுத்தது வேற எதனா இருக்கா சார்? இன்னைக்கு நடந்த சம்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா சார்? எஸ் சார். எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. நான் உங்கள்கிட்ட நீங்கள் எல்லாம் என்னென்ன எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தேன். ஒரே நிமிஷம் இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது நான் வெளியே வரேன், நம்ம டிஸ்கஷன் போகிறோம். ஓகே ஓகே, நீங்கள் எல்லாம் என்னென்ன எக்ஸாம் பட்டேன்? ஓகே, காவியா வெங்கட் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் எஸ்எஸ்சி. தென் யாரெல்லாம் இருக்கீங்க? ரித்தேஷ், அஸ்வின், ஹரிஹர சுதன், மஞ்சுளா, சௌமியா, கே. நீங்கள்லாம் என்னென்ன எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னு அப்படியே டக்குன்னு அட்மிட் பண்ணியோ இல்லை மெசேஜில் ஏதாச்சும் தட்டி விடுங்க. நம்ம என்ன படிக்கிறீங்க நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, காவியா இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் எஸ்எஸ்சி, சௌமியா பேங்கிங், மஞ்சுளா ஆர்ஆர்பி, ஹரிஹர சுதன் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி, ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங், ரித்தேஷ் ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி. ஓகே, தேங்க்யூ. ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி இது ரெண்டும் ஒரே மாதிரியான பேட்டர்ன், ஒரே மாதிரியான சிலபஸும் கூட. எஸ்எஸ்சிக்கும் ஆர்ஆர்பிக்கு என்ன வித்தியாசம்னா, ஆர்ஆர்பி படிக்கிறவங்க இங்கிலீஷ் படிக்க மாட்டாங்க, எஸ்எஸ்சி படிக்கிறவங்க இங்கிலீஷ் நல்லா படிப்பாங்க. ஓகேங்களா? ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங் படிக்கிற ரித்தேஷ், இது ரெண்டுமே வேற வேற ஸ்ட்ரீம்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட கோல் எதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரைமரியாக உங்களுக்கு கோல் செட் பண்ணிக்கோங்க. அது ஏதர் பேங்கிங்கில் இருக்கலாம், ஆர்ஆர்பியில் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது அது ஏன் நான் வைக்க சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு உங்களோட லைஃப் பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம ஒரு நாள் இந்த போஸ்டிங் அடைவோம் அப்படின்றதுக்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக உங்களால் ஒர்க்கும் டெய்லி பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா பேங்கிங் படிக்கிறவங்க ஜஸ்ட் 3 சாப்டர் படிக்க போகிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைக் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங், இது 3 மட்டும் தான் படிப்பாங்க. பட் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி படிக்கணும்னா நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் பேங்கிங் போனீங்கன்னா உங்களால் படிக்க முடியாது. ஸோ இது என்னோட சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட். ஓகேங்களா? தென் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேங்கிங் ஆல்சோ ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போது நீங்கள் எஸ்எஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஆர்ஆர்பி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாரும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கக்கூடிய புக் பினாக்கிள் அல்லது கிரண் அப்படின்னு 2 புக் இருக்கும். ஏதாச்சும் ஒரு புக் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? எதர் கோ வித் கிரண் ஆர் பினாக்கிள், வெரி ரீசெண்ட் எடிஷன்ஸ் 2 வாங்கிக்கோங்க.
தென் பேங்கிங் படிக்கணும் சார் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடிய புக் ஆர்எஸ் அகர்வாலோட குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக்கு. அந்த புக்கை நீங்கள் வாங்குங்க. ஆப்டிடியூடுக்கு மட்டும் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அந்தந்த ஸ்டாஃப்ஸ் வந்து அந்தந்த எக்ஸாம்ஸ் என்னென்ன புக்கு வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா டெஃபினெட்லி அவங்க சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது ரிலேட்டடாக எங்கிட்ட எந்த டவுட்னாலும் கேளுங்க. நான் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி ஃபீல்டில் அரௌண்ட் 4 இயர்ஸாக டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் தென் கரண்ட்லி ஐம் வெயிட்டிங் ஃபார் ஃபைனல் மெரிட் லிஸ்ட். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? சார் சார் சொல்லுங்கள் சார். சார் குரூப்ல மெசேஜ் மட்டும் கொஞ்சம் அப்படியே போட்டுருங்க சார், புக்ஸ் நேம்ஸோட. ஓகே, நான் போட்டுறேன் போட்டுருங்க சார். போட்டுறேன். ஓகே, வெயிட் பண்ணேன் சார். வந்து ஐசிடி ஃபாலோ பண்ணலாமா சார்? என்ன சார்? ஒய்சிடி சார். ஒய்சிடி மீன்ஸ் ரயில்வே விங் சார், அது ஆர்ஆர்பி. அந்த பூபதி மேக்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தாராளமாக பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். பட் இருந்தாலும் ஓவராலாக என்னோட ஹோல்சம் ப்ரிப்ரேஷன் பார்க்கும்போது டெஃபினெட்லி கோ வித் பினாக்கிள் அண்டு கிரண். பிகாஸ் டிசிஎஸோட மொத்த கொஷின்ஸும் 2017 அதில் தான் இருக்கும். ஆர்ஆர்பி பொறுத்தளவுக்கு டிசிஎஸ் தான் எப்பயுமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவங்க கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அப்படியே இங்கேயும் அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் வச்சுருந்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொன்னேன். ஓகே. இந்த லிங்க் அனுப்பிவிட்ருக்கேன், கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க்கு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க்கு சேட் பாக்ஸில் இருக்குது, அதில் போயிட்டு அப்டேட் பண்ணிடுங்க. உங்களோட ஃபோன் நம்பர், அதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, காவியா வெங்கட் சார். அதர் சப்ஜெக்ட்ஸ் எப்போ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும்? அந்த அகாடமிலேருந்து உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க மேம். வெரி சூன் எல்லா சப்ஜெக்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வெரி நியூ பேட்ச் தானே. ஸோ உங்களுக்கு பொறுமையாக எஸ்எஸ்சிக்கு சரி ஆப்டிடியூட் கொண்டு போங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்குள்ளார அவங்களும் வந்துடுவாங்க. ஆஃப்டர் தட்டு இங்கிலீஷ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் இதெல்லாம் அப்படி அப்படியே பொறுமையாக கொடுத்துருவாங்க. மொத்தமும் உங்களுக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டம்ப்டாக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி இவ்வளோ படிக்கணுமா அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா சொல்லுங்க, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஓகே, thank you for all of your presence. Have a great day. Thank you. We will end the session right now. Thank you so much.